and welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம லாங் சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோலேயும் நம்ம சில லாங் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் தமிழில் பார்க்குறதுக்கு அது சின்ன சென்டென்சஸாக இருக்கும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அது ஒரு லாங் சென்டென்ஸ், லைக் 3 சென்டென்சஸ் கம்பைன் ஆன மாதிரி ஒரு லாங் சென்டென்ஸாக இருக்க போகுது. ஸோ இட்ஸ் கோனா பி an interesting video. So don't skip it, watch it till the end. Now let's get started. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ உன் ஃப்ரெண்டை டீம் லீடராக செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ கன்சிடர் பண்ண வேண்டிய ஒருத்தர் இருக்காங்க. ஓகே, ஸோ ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம இந்த சென்டென்சஸ் எல்லாத்துலேயுமே தேர் இஸ் சம் ஒன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து தேர் இஸ் சம் ஒன் வச்சு தான் இருக்க போகுது. ஆனால் பாஸ்ட் டென்ஸ் தேர் வாஸ் சம் ஒன். ஸோ இஸ் வாஸ்க்கு பதிலாக மாடல் வேர்ப்ஸ் போட்டு அண்ட் கொஸ்டினாகவும் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தேர் இஸ் சம் ஒன் வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ ஒருத்தர் இருக்காங்க, தேர் இஸ் சம் ஒன். எந்த ஒருத்தர்னா நீ கன்சிடர் பண்ண வேண்டிய ஒருத்தர். ஓகே, there is someone you have to consider. நீ உன் ஃப்ரெண்டை டீம் லீடராக சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ கன்சிடர் பண்ண வேண்டிய ஒருத்தர் இருக்காங்க. there is someone you have to consider before you choose your friend as the team leader. Choose or select. Okay, before you select your friend as the team leader. Okay, so இங்கே பாருங்க, there is someone you have to consider before you choose. இந்த ரெண்டு இடத்துலையுமே யூ இருக்கிறதுனால பிஃபோருக்கு அடுத்து இருக்கிற யூவை விட்டுட்டு before choosing அப்படின்னு எழுதலாம். ஓகே, there is someone you have to consider before choosing or selecting your friend as the team leader. ஓகே, alright, next example போகலாம். நீ சோகமாக இருக்கும்போது பேசக்கூடிய ஒரு நபர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ there is someone, நீ சோகமாக இருக்கும்போது பேசக்கூடிய நபர். there is someone you can talk to. இந்த இடத்துல ஏன் தனியாக டூ வந்திருக்கு? ஸோ இது நம்ம எப்படி கூட சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, you can talk to someone. அந்த someone நம்ம லாஸ்ட்டாக சொல்லாமல் there is someone சொல்கிறதுனால you can talk to அப்படின்றது இங்கே இருக்குது. ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம், தட் இஸ் whom யூஸ் பண்ணி சொல்லுவோம். there is someone to whom you can talk. பட் காமன் ஸ்போக்கன் இங்கிலீஷில் கேஷுவல் கான்வர்சேஷன்ஸில் அந்த கன்ஜங்ஷனும் யூஸ் பண்ண மாட்டாங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். அண்ட் ப்ரெப்போசிஷன் டூவையும் கடைசியாக சொல்கிறாங்க இந்த மாதிரி, there is someone you can talk to. ஓகே, அண்ட் இந்த சென்டென்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோகமாக இருக்கும்போது when you are feeling sad or when you are feeling low. ஓகே, there is someone you can talk to when you are feeling low. alright, the next one, நான் வேலையை விடுறதுக்கு முன்னாடி நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒருத்தர் இருக்காங்க. ஓகே, ஸோ நான் வேலையை விடுறது ஓகே தான், ஆனால் வேலையை விடுறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், இல்லைனா நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒருத்தவங்க இருக்காங்க. there is someone I should discuss with, இல்லை I have to discuss with. ஸோ போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியான அதே சென்டென்ஸ், I can talk to, you can talk to. அதே மாதிரி I should discuss with someone before, நான் வேலையை விடுறதுக்கு முன்னாடி, ரைட், before I resign my job, before I quit my job. ஓகே, there's someone I should discuss with before I resign my job. ஸோ இதை whom யூஸ் பண்ணி எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, there is someone with whom I should discuss before I resign my job. ஓகே, பட் இந்த மாதிரி ஹோம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு ஃபார்மலான சென்டென்ஸாக இருக்கும். கேஷுவல் இன்ஃபார்மல் கான்வர்சேஷன்ஸில் நீங்கள் ஹோம் இல்லாமல் ப்ரெப்போசிஷனை லாஸ்ட்டாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேசலாம். there is someone I should discuss with before I take any decision or before I quit my job. ஓகே, the next one. ஸோ இந்த சென்டென்ஸில் நம்ம பாஸ்ட் டென்ஸில் பார்க்க போகிறோம். நான் லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது நான் கால் பண்ணி பேசக்கூடிய பர்சன் ஒருத்தவங்க இருந்தாங்க, பேசக்கூடிய நபர் ஒருவர் இருந்தார், பாஸ்ட்டில் சொல்கிறோம். ஸோ there is someone இத்தனை எக்ஸாம்பிளில் பார்த்தோம். இப்போது there was someone I called, இல்லைனா I used to call. பாஸ்ட்டில் நான் இந்த விஷயத்த தொடர்ச்சியாக வழக்கமாக பண்ணிகிட்டு இருந்தேன். நான் லோன்லியாக இருக்கும்போது கால் பண்ணி பேசுவேன். ஸோ there was someone I used to call whenever I felt lonely, இல்லை when I felt lonely தான் கூட ஓகே தான். ஓகே, ஸோ நான் எப்போல்லாம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறனோ அப்போல்லாம் நான் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி பேசுவேன். நான் கால் பண்ணி பேசுகிற பர்சன் ஒருத்தவங்க இருந்தாங்க, பட் இப்போ அவங்க கூட டச்சில் இல்லை, அந்த மாதிரி சொல்கிறோம். there was someone I used to call whenever I felt lonely. ஓகே, ஸோ இப்போது இஸ் வாஸ் இல்லாமல் மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பேசலாம், தமிழில் அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை இன்வைட் பண்ணும்போது நீ ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வர பர்சன் ஒருத்தவங்க இருக்கணும். ஸோ உங்க கூட யாராவது வரணும், நீ கூட்டிகிட்டு வரக்கூடிய பர்சன் ஒருத்தர் உனக்குன்னு இருக்கணும், அந்த மாதிரி டோனில் சொல்கிறோம். ஸோ பர்சன் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா there is someone சொன்னோம், இருந்தாங்கன்னா there was someone சொன்னோம். இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்லலாம், there should be someone. என்ன பர்சன் இருக்கணும்னா நீ அழைத்து வரக்கூடிய பர்சன், அழைத்து வரக்கூடிய நபர் ஒருவர் இருக்க வேண்டும்.
யூ கேன் பிரிங் டு த ஃபங்க்ஷன். நீ விழாவிற்கு அழைத்து வரக்கூடிய நபர் ஒருவர் இருக்க வேண்டும். தேர் ஷுட் பி சம் ஒன் யூ கேன் பிரிங் டு த ஃபங்க்ஷன். எப்போனா நான் நெக்ஸ்ட் டைம் உன்னை இன்வைட் பண்ணும்போது, when I invite you the next time. Okay, so when I invite you the next time, there should be someone you can bring to the function. எப்போவுமே நீ யாரும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஊர்லேருந்து யாரும் வரல, அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்க, there should be someone when I invite you next time. ஓகே, ஸோ அந்த மாதிரி டோனில் சொல்கிறோம். ஆல்ரைட், இப்போ கொஸ்டின்ஸாக இது எப்படி கேட்கலான்றது பார்ப்போம். நம்ம படத்துக்கு போகும்போது நம்ம கூட வேறு யாராவது ஜாயின் பண்ணுறாங்களா, இல்லை நம்ம கூட ஜாயின் பண்ணுறதுக்கு வேறு யாராவது இருக்காங்களா, வேறு யாராவது இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது there is someone else. இருக்காங்களான்னு கேட்கும்போது is there someone else who could or might join us when we go to the movie. யாராவது ஜாயின் பண்ணுவாங்களான்னு சொல்லி பாசிபிலிட்டி தான் கேட்குறோம். who would join us when we go to the movie, இல்லை might or could இந்த மாடல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். is there someone else who might join us when we go to the movie. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீ போனதுக்கப்புறம் இதை செய்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா, இதை செய்ய யாராவது இருக்காங்களா. இஸ் தேர் சம் ஒன் ஹூ கேன் டூ திஸ் வைல் யூ ஆர் கான், இல்லை வைல் யூ ஆர் அவே அப்படின்னு சொல்லலாம். இஸ் தேர் சம் ஒன் ஹூ கேன் டூ திஸ், இதை செய்ய யாராவது இருக்காங்களா, எப்போ நீ போனப்போ, வைல் யூ ஆர் அவே ஆர் வைல் யூ ஆர் கான். ஓகே, இஸ் தேர் சம் ஒன் ஹூ கேன் டூ திஸ் வைல் யூ ஆர் கான். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்த 2 எக்ஸாம்பிளில் ஹூ அப்படின்றத யூஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுலலாம் எதுவுமே யூஸ் பண்ணல, ஹோம் யூஸ் பண்ணியும் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸாக நம்ம பார்ப்போம். ஸோ ஹோம் யூஸ் பண்ணி நீங்கள் பேசலாம் அப்படின்ற இடத்துல தான் நீங்கள் ஹோம் இல்லாமலும் பேச முடியும். ஆனால் ஹூ யூஸ் பண்ணி பேச வேண்டிய இடத்துல நீங்கள் ஹூ இல்லாமல் பேச முடியாது. டெஃபினட்டாக ஹூ யூஸ் பண்ணி தாங்க பேசணும். எப்போ ஹோம் யூஸ் பண்ணும், எப்போ ஹூ யூஸ் பண்ணும். ஸோ ஹோம் பார்த்தீங்கன்னா ஹோம் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஹோம் பக்கத்தில் ஒரு சப்ஜெக்ட் வரும். ஹோம் யூ கேன் டாக் டு, ஹோம் ஐ ஷுட் டிஸ்கஸ் வித், ஹோம் யூ கேன் பிரிங், இந்த மாதிரி இருந்தது. யூ ஐ அப்படின்ற சப்ஜெக்ட்ஸ் இருந்தது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் ஹோம் யூஸ் பண்ணணும். பட் ஹோம் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் இல்லாமலும் பேசலாம். ஆனால் ஹூ யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் பாருங்கள். ஹூ கேன் டூ திஸ், ஹூ மைட் ஜாயின் அஸ், ஹூ டஸ் திஸ், இந்த மாதிரி வேர்ப்லேருந்து தான் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அதாவது அங்கே சப்ஜெக்ட் இருக்காது. ஓகே, இதை செய்யக்கூடிய நபர் இருக்கிறாரா, இஸ் தேர் சம் ஒன் ஹூ கேன் டூ திஸ், சம் ஒன் தான் இவங்க செய்ய முடியுமான்னு கேட்குறோம். நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்களா, யாராவது ஜாயின் பண்ணுறவங்க இருக்காங்களா, இஸ் தேர் சம் ஒன் ஹூ மைட் ஜாயின். ஸோ வேர்ப்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற சென்டென்சஸ்க்கு நீங்கள் கன்ஜங்ஷன் இல்லாமலும் பேச முடியாது, இல்லை மாற்றி ஹோம் யூஸ் பண்ணியும் பேச முடியாது. இஸ் தேர் சம் ஒன் ஹோம் கேன் டூ திஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இஸ் தேர் சம் ஒன் ஹூ கேன் டூ திஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், அதை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. பாருங்கள், கடைசி நாளுக்கு முன்னாடி பணம் கட்ட முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் சிலர் இருக்காங்க, ஆனால் அவங்க உண்மையிலேயே திறமை வாய்ந்தவங்க. ஸோ இத்தனை சென்டென்ஸ் ஃபுல்லாக எல்லா எக்ஸாம்பிள்லையுமே சம் ஒன், ஓகே, ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு தான் சொன்னோம். இங்கே சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர் ஆர் சம் ஸ்டூடெண்ட்ஸ், சில மாணவர்கள் இருக்கிறார்கள். இப்போ இங்கே ஹோம் யூஸ் பண்ணுமா, ஹூ யூஸ் பண்ணுமா, அண்ட் ஹோம் போடாமல் பேச முடியுமா, ஹூ போடாமல் பேச முடியுமா. இப்போ நான் சொன்ன விஷயத்தை இதில் யோசிச்சு பாருங்கள். கட்டணம் செலுத்த முடியாத மாணவர்கள் இருக்கிறார்கள். ஸோ மாணவர்கள் தான் கட்டணம் செலுத்த முடியலன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஹூ தான் யூஸ் பண்ணோம். டெஃபினட்டாக ஹூ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். தெர் ஆர் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ cannot pay their fees before the due date. Okay, but they are truly talented. Alright, so there are some students whom யூஸ் பண்ண முடியாது, இல்லை இங்கே யூஸ் பண்ணாமல் பேசினாவும் மீனிங் தராது. there are some students cannot pay their fees, இப்படியும் பேச முடியாது. There are some students who cannot pay their fees before the due date or the last date, but they are truly talented. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான லெசன் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுதுன்றதை ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் உங்களோட ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களால் ஸ்பீக்கிங்கில் நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக யூஸ் பண்ணி பேச முடியும். Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.